ஸோ நீங்க வந்து எதை என்ஜாய் பண்றீங்களோ, எதை வந்து ஆனந்தமா ரசிக்கிறீங்களோ, அதுதான் நீங்க காந்தம் போல அட்ராக்ட் பண்றீங்க. எனக்கு வந்து வெளிநாட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. நான் போனது இல்லை. ஸோ இப்போ நான் புக்ஸுக்கு எப்படி நான் நிறைய புக்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணனோ, அந்த சேம் ஃபார்முலா வந்து நான் வெளிநாட்டுக்கு போறதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் கேட்கலாம். எனக்கு வந்து தப்பான ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல. ஆனாலும் அவங்க எப்படி வராங்க? இல்ல நான் எனக்கு வந்து வியாதிகள் வந்து பிடிக்கல. ஆனா அது எப்படி எனக்கு வருது? இல்ல எனக்கு வந்து சண்டை போடுறதோ இல்ல ஆஹ் கோபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது ஏன் வருது? இல்ல எனக்கு வந்து காசு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இல்ல ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கு. இல்ல ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் இருக்குது. அது நான் வந்து என்ஜாய் பண்ணலையே. ஆனா இது ஏன் இப்படி வருது எனக்கு? அப்படின்றது நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்கூல் போறது பிடிக்கல அப்படின்னா, அவங்க சில டைம் வந்து எனக்கு ஜுரமா இருக்குது, அதனால நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜுரத்தையே வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இல்ல எனக்கு வயித்து வலிக்குது, எனக்கு வந்து அதனால நான் ஸ்கூலுக்கு இன்னைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா கூட சொல்லலாம். அது நமக்கு தெரியாது. அவங்க நிஜமாலே வயித்து வலிக்குதா இல்ல சின்ன வயசுல வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ பணம் நிறைய வந்தா நிறைய பிரச்சனைகள் வருது. இல்ல பணம் நிறைய வந்தா அதை ஒழுங்கா பார்த்துக்க முடியாது. இல்ல பணம் நிறைய இருந்தா ஆஹ் சந்தோஷம் போயிடும். அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த சின்ன வயசுல என்ன ஆகும்னா, பணத்தை பத்தி வந்து தப்பான ஒரு ப்ரோக்ராமிங் வந்து நடந்துரும். உங்களுடைய வார்த்தைகள் வந்து ஒரு சட்டம் மாதிரி. அது அது ஒரு லா. அது நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் வந்து நடக்கும். அதுதான் ஒரு சட்டம் மாதிரி ஆயிடும். அதுவும் நீங்க அதை எப்போ ரிப்பீட்டடா நீங்க சொல்றீங்களோ ஒரு விஷயத்த, அது வந்து பர்மனண்டா வந்து மாறிடும். ஸோ ரெண்டு பேரும் ஸ்கூல் பஸ் தான் பிடிக்கிறாங்க. பட் ஒருத்தருடைய யோசனைகள் வந்து ஃபெயிலியருக்கு நோக்கி போகுது. ஒருத்தருக்கு வந்து சக்சஸ் நோக்கி போகுது. யார் வந்து கரெக்டான விஷயம் எதிர்பார்க்கறோம், நான் கண்டிப்பா பஸ் பிடிப்பேன் டைமுக்கு அப்படின்ற எதிர்பார்க்கறாங்களோ, அவங்களுக்கு நிறைய தடவை பஸ் கரெக்ட் டைம்ல கிடைக்கும். வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு புது டாபிக், ஒரு புது இன்ட்யூஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வந்து அதுக்கப்புறம் சப்ஜெக்டும் நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து இன்ட்யூஷன் சம்பந்தப்பட்டது வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் இல்ல டைட்டில் வந்து யூ அட்ராக்ட் வாட் யூ என்ஜாய். ஸோ நீங்க வந்து எதை என்ஜாய் பண்றீங்களோ, எதை வந்து ஆனந்தமா ரசிக்கிறீங்களோ, அதுதான் நீங்க காந்தம் போல அட்ராக்ட் பண்றீங்க. அதை வந்து வர வைக்கிறீங்க. ஸோ அது எப்படி? உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஆன்மீகம் புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸ்பிரிச்சுவல் புக்ஸ். ஸோ எங்க வீட்ல வந்து இப்போ கிட்டத்தட்ட 100க்கு மேல ஆன்மீகம் புக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 100க்கு மேல எப்படி வந்துச்சு? சில இது கிஃப்டா வந்திருக்கும். சில இது லைப்ரரியில இருந்து நான் வாங்கியிருப்பேன். அது ஒன்றும் கொடுக்காம இருந்திருப்பேன். சில இது வந்து காசு கொடுத்து நான் வாங்கியிருப்பேன். சில புக்ஸ் வந்து ஏதாவது ஸ்கூலோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு
சென்டரோ அங்கிருந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பல விதமா வந்து எனக்கு அந்த புக்ஸ் வந்து எனக்கு வரும். அதே மாதிரி நான் எங்க போறேனோ, ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்ல யாராவது புது இடத்துக்கு போறேன் அப்படின்னா எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அவங்களும் வந்து ஒரு ஆன்மீகம் புக்ஸ் வச்சிருக்கவங்க ஆளுங்களா இருக்கிறாங்க. பிளஸ் அதுல இன்னொரு ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஆன்மீகம் புக்ஸ் தான் அவங்களும் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆத்தருடைய ஃப்ளோரன்ஸ் காவல்ஷினுடைய புக்ஸ் வச்சிருப்பாங்க. இல்ல எனக்கு இன்னொரு ஆத்தர் ரொம்ப பிடிக்கும், டார்காம் செரைடர். ஸோ அவருடைய புக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஆன்மீகம் புக்ஸும் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஆன்மீகம் புக்ஸும் அவங்க வந்து வச்சிருப்பாங்க. ஸோ யூ அட்ராக்ட் வாட் யூ என்ஜாய். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதுதான் வந்து நீங்க காந்தம் போல நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு சில பேர் கொஞ்சம் ரொம்ப பணக்காரங்க இருக்கவங்க வந்து நீங்க பார்ப்பீங்க. அவங்களுடைய கார் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லா கம்பெனி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அது எப்படி வந்து நடக்குது? ஏன் வந்து ஒருத்தர்கிட்ட காரே இல்ல, பட் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு 50 காரு இல்ல 10 காரு 20 காரு அப்படின்றது இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு கார் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கார் வந்து உயிரா இருக்கும். கார் வந்து அவங்க ரொம்ப அன்பா வந்து பார்ப்பாங்க. பிளஸ் அது சூப்பரா கிளீன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு கோடவுனோ இல்ல கேரேஜோ வந்து ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கார்னா ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா பிரபஞ்சம் வந்து பாக்குது, ஓகே இவனுக்கு கார் ரொம்ப பிடிக்குது. அதே மாதிரி அந்த காரை வந்து சூப்பரா மெயின்டைனும் பண்றாரு, அதை நல்லா பாத்துக்கிறாரு. பிரபஞ்சம் வந்து அவருக்கு கார் நிறைய உண்டு. ஸோ நீங்க எதை வந்து என்ஜாய் பண்றீங்களோ அது உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நீங்க உங்க வீட்லயே ஒரு சில விஷயங்கள் பொருள்கள் பாருங்க. எந்த பொருள்கள் வந்து நிறைய இருக்குதோ, அது உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு சாமான் இருக்கலாம். இல்ல வந்து நான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் புக்ஸ் இருக்கலாம். இல்ல வந்து சைக்கிள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு சைக்கிள் ரொம்ப பிடிக்கும், அது நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பாருங்க உங்க வீட்ல எந்த பொருள் வந்து அதிகமா உங்களுக்கு வருது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆஹ், நம்மளுடைய ஓன் லேர்னிங். அதுல இருந்து நம்ம நம்மளை பத்தி கத்துக்கலாம். ஓகே, இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால பிரபஞ்சம் வந்து எனக்கு இது நிறைய கொடுக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன தேவையோ அதே விஷயத்த வந்து நான் இந்த தேவையான விஷயங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஆஹ், எனக்கு வந்து வெளிநாட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. நான் போனது இல்லை. ஸோ இப்போ நான் புக்ஸுக்கு எப்படி நான் நிறைய புக்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணனோ அந்த சேம் ஃபார்முலா வந்து நான் வெளிநாட்டுக்கு போறதுக்காக யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்களோ அவங்க கிட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அந்த வெளிநாட்டோட டூர் எப்படி இருக்குது, அங்க போனா என்னென்ன பாத்தீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்ல. இல்ல ஒரு கம்பெனில வந்து அவங்க டூர் பிளான்ஸ் இருக்கும். இந்த வெளிநாட்டுனா அங்க எவ்வளவு சார்ஜ் ஆகும், அங்க என்னென்ன பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அங்க எங்க சுத்தி பார்க்கலாம், அது எல்லாமே இருக்கு. ஸோ புக்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ எனக்கு டூர் போறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோ அதே டைம்ல எனக்கு ஒரு ஸ்லோவா வந்து அந்த டூருக்கான வாய்ப்புகளும் வரும். அதுக்கு சம்பந்தப்பட்ட காசும் வரும். அதுக்கு சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸும் வந்து எனக்கு கிடைப்பாங்க. பட் நான் எப்போ வந்து ஓகே வெளிநாட்டு போறது ரொம்ப ரிஸ்கி, வெளிநாட்டு போறது வந்து பிரச்சனைகள் தான் வரும், செலவுகள் ஜாஸ்தியாகும், அதுக்கு நான் எதிராக பேசினேன் அப்படின்னா அந்த அனுபவம் வந்து எனக்கு கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அப்படின்றது நம்ம எப்பவுமே அதை பத்தி நல்லதுதான் பேசணும், நல்லதுதான் வந்து மத்தவங்க கிட்டயும் வந்து சொல்லணும். இப்போ நீங்க என்கிட்ட புக்ஸ் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா புக்ஸை வந்து நான் ரொம்ப பெருமையா வந்து சொல்லுவேன். எனக்கு பிடிச்ச புக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயா கூட கொடுப்பேன் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா. பிகாஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து பல வீடுகள் இருக்கும். ஆள் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு 50 வீடு இருக்கும், 10 வீடு சொந்த வீடு இருக்கும், 20
வீடு, சொந்த வீடு இருக்கும். அது ஏன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு வீடு வாங்குறது வந்து அது அவங்க ரொம்ப நேசிப்பாங்க, அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால பிரபஞ்சம் வந்து ஓகே, இந்த ஆளுக்கு வீடுகள் வாங்குறது ரொம்ப பிடிக்குது, இவங்களுக்கு வந்து அந்த நல்லா மெயின்டைனும் பண்றாங்க, நல்ல ஆளுங்களுக்கும் வந்து வாடகைக்கு தராங்க. ஸோ இந்த ஆளுக்கு வந்து நம்ம நிறைய வீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு வந்து நம்ம பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைடு. அதாவது நம்ம பிடிச்ச விஷயங்களை வந்து நம்ம ஒரு காந்தம் மாதிரி ரிசீவ் பண்றோம். இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் கேட்கலாம், எனக்கு வந்து தப்பான ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல, ஆனாலும் அவங்க எப்படி வராங்க? இல்ல நான் எனக்கு வந்து வியாதிகள் வந்து பிடிக்கல, ஆனா அது எப்படி எனக்கு வருது? இல்ல எனக்கு வந்து சண்டை போடுறதோ இல்ல ஆஹ் கோபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அது ஏன் வருது? இல்ல எனக்கு வந்து காசு பிரச்சனைகள் நிறைய இருக்குது, இல்ல ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கு, இல்ல ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் இருக்குது, அது நான் வந்து என்ஜாய் பண்ணலையே, ஆனா இது ஏன் இப்படி வருது எனக்கு அப்படின்றது நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த கேள்விகள் இருக்கும். ஏன்னா நம்ம அதை என்ஜாய் பண்ண மாட்டோம். பட் ஏன் அது அடிக்கடி அடிக்கடி வருது? சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வரும். ஒரு வியாதி வரும், அப்புறம் இன்னொரு வியாதி வரும். சீசனுக்கு ஏத்த வியாதி வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஏன் வருது? ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய பாஸ்ட் டைம் வந்து இருக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன வயசு. இந்த சின்ன வயசுல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து என்ன விஷயம் பார்க்குறோமோ அதுதான் வந்து நஜன்றது நம்பிடுவோம் நம்ம. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து ம், இப்போ நீங்க ஸ்கூல் பசங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் போறது பிடிக்கல அப்படின்னா அவங்க சில டைம் வந்து எனக்கு ஜுரமா இருக்குது அதனால நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜுரத்தையே வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இல்ல எனக்கு வயித்து வலிக்குது, எனக்கு வந்து அதனால நான் ஸ்கூலுக்கு இன்னைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா கூட சொல்லாதுன்னு தெரியாது. அவங்க நிஜமாலே வயித்து வலிக்குதா இல்ல நிஜமாலே ஜுரம் வந்துச்சான்றது தெரியாது. இல்ல எனக்கு வந்து மழை பெய்யுற மாதிரி இருக்கு இன்னைக்கு, அதனால வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போகல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். இப்போ அந்த சமயத்துக்கு வந்து அது ஓகே. இல்ல அந்த அவங்க வந்து அந்த விளையாட்டுத்தனத்துல இருக்கிறாங்க அந்த சின்ன பசங்க அப்படின்றது. பட் சில டைம் என்ன ஆகும்னா அந்த சேம் பேட்டர்ன், அந்த சேம் அந்த மைண்ட் செட் வந்து அவங்க பெரிய ஆனதுக்கு அப்புறம் வந்து அதே தான் வந்து நடக்கும். ஸோ அது ஏன் அப்படி பண்றாங்கன்னா அந்த சுச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு. ஸ்கூலுக்கு போனோம், பட் அது எஸ்கேப் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு காரணம் பண்ணிடணும். உடம்பு சரியில்லை, இல்ல வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்றது. அதே மாதிரி நம்ம அந்த அந்த மைண்ட் செட் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது பெருசாகும் போது அந்த ஏஜ் பெரிய ஆளா ஆகும் போது ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு நம்மளே வந்து நம்மளுக்கு வியாதி வந்து கொண்டு வந்து. பிகாஸ் ஏன் அப்படி பண்றோம்னா வியாதி வந்துச்சுன்னா எல்லாரும் விட்டுருவாங்க. நம்ம ஓகே இவனுக்கு வியாதி வந்துச்சு, இல்ல இவனுக்கு ஜுரம் இருக்குது, ஸோ அதனால நம்ம வந்து இவங்களை ஃப்ரீ விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு ஃப்ரீ விட்டுருவாங்க. ஸோ அந்த வியாதி ஒரு ஃபீவர்ன்றது நம்ம வந்து ஒரு எஸ்கேப் மெக்கானிசம்காக அதை யூஸ் பண்ணணும். ஸோ அது சின்ன வயசுல அறியாமல வந்து பண்ணிடுவோம். பட் அது சில டைம் அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ யாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்ல பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சின்ன வயசுல என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ, ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி ப்ரோக்ராம் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு பிரிண்ட் அவுட்டா வரும். இல்ல நீங்க ஒரு கடையில போய் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன போட்டோ கொடுத்தீங்களோ அதுதான் ஜெராக்ஸா வரும். அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல நம்ம என்ன பண்றோம், என்ன விஷயங்கள் கத்துக்கிறோமோ, இல்ல எப்படிலாம் நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் யூஸ் பண்றோமோ அதே தான் பெரிய வயசுல வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போலியோ ஒரு ஜெராக்ஸ் போலியோ வந்து நம்மளுக்கு வரும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து
அவங்க சின்ன வயசுல வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ பணம் நிறைய வந்தா நிறைய பிரச்சனைகள் வருது. இல்ல பணம் நிறைய வந்தா அத ஒழுங்கா பார்த்துக்க முடியாது. இல்ல பணம் நிறைய இருந்தா ஆ சந்தோஷம் போயிடும். அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன அவங்க பார்த்திருப்பாங்க. ஸோ அந்த சின்ன வயசுல என்ன ஆகும்னா, பணத்த பத்தி வந்து தப்பான ஒரு புரோகிராமிங் வந்து நடந்துரும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன வயசுல, "ஓ! பணம் இல்லாம இருந்தா நிம்மதியா இருக்கலாம்." அப்படின்ற ஒரு அ புரோகிராமிங் வந்து அவங்க மைண்ட்ல போயிடும். ஸோ பணம் இல்லன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. ஜாலியா இருக்கலாம். பணம் இருந்தா அது வந்து ஒரு டியூட்டி மாரி. அத ஒழுங்கா பார்த்துக்கணும். அந்த மாரி விஷயங்கள் வந்து இருக்கலாம். ஸோ அது சின்ன வயசுக்கு ஓகே. பட் அவங்க பெருசாகும்போது அவங்களுக்கு தெரிய வரும். பணம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து செலவுகள் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு பணம் வந்து தேவைப்படும். நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னா, பணங்கள் வந்து தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து ஃபியூச்சர்ல அது தெரிய வரும். பட் என்ன பிரச்சனை ஆகும்னா, சின்ன வயசுல நம்ம என்ன புரோகிராமிங் பண்ணியிருக்கோமோ, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ எது ஸ்டோர் ஆயிடுச்சோ, அது வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணாதான், நம்ம புது விஷயங்கள் வந்து ஆ அட்ராக்ட் பண்ண முடியும். பட் நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் வந்து அ நம்மளுடைய சிச்சுவேஷன் மாறல அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து வேற யாரும் இல்ல, நம்ம தான். பிகாஸ் அந்த சின்ன வயசுல நம்ம அத என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த பணம் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஓகே, பணம் இல்லன்னா நெறைய நிம்மதி இருக்குது. ஸோ எனக்கு நிம்மதி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியம். அப்படின்னு அந்த ஒரு பணம் இல்லாத ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ணியிருக்கோம். இல்ல பணம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ வந்து நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோம். ஓகே, உனக்கு கிட்ட பணம் இல்லையா? நீ ரொம்ப நல்லவன். பணம் இல்லாதவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ வந்து அ ஃப்ரெண்ட்ஸுக்கும் பணத்தையும் நம்ம லிங்க் பண்ணிருவோம். அது லிங்கே பண்ணக்கூடாது. பட் நம்ம வந்து லிங்க் பண்ணிருவோம். ஸோ பணக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரியில்ல. பணம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் தான் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம லிங்க் பண்ணிருவோம். ஸோ லிங்க் பண்ணதுனால நம்மளுக்கு ஃபியூச்சர்ல இப்ப நம்மளுக்கு நம்ம பெருசானதுக்கு அப்புறம் நம்மளுடைய தேவைகள் மாறும். அந்த வயசுல அது ஓகே. பட் ஃபியூச்சர்ல வந்து நம்மளுடைய லைஃப் ஏஜ் ஆக ஆக தேவைகளும் மாறும். ஸோ சின்ன வயசுல பணம் வந்து நம்மளுக்கு பேரண்ட்ஸ் குடுத்துருவாங்க. பட் பெருசாகும்போது பணம் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும். ஸோ செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வந்துரும். ஸோ அந்த டைம்ல இந்த தப்பான புரோகிராமிங் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு அ ஐ மீன் கொஞ்சம் கஷ்டங்கள் வந்து குடுக்கும். ஸோ நம்ம வந்து எத என்ஜாய் பண்றோம், நம்ம என்ன அ புரோகிராமிங் பண்ணியிருக்கோம்ன்றது நம்ம வந்து பார்க்கணும். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் ரொம்ப பாவம். இல்ல வந்து நான் தான் அப்பாவி அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நான் தான் நெறைய கஷ்டத்த பார்த்துருக்கேன் அப்படின்றது அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுவாங்க. ஸோ நான் தான் ரொம்ப பிரச்சனைகள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க அந்த பிரச்சனைகள வந்து அவங்க வந்து ஒரு அவார்டா மாரி வந்து ஏதோ பெரிய அவார்ட் வாங்குன மாரி வந்து அவங்க அத பெருமையா வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுல என்ன ஆகுதுன்னா, நான் தான் அப்பாவி, நான் தான் பாவம், நான் தான் நெறைய பிரச்சனைகள பார்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஸோ எப்போ அது நம்ம நெறைய அத என்ஜாய் பண்றோமோ, அதுதான் வந்து நம்மளுக்கு அடிக்கடி, அடிக்கடி வரும். பிகாஸ் பிரபஞ்சமே வந்து நெனச்சா கூட நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் குடுக்காது. பிகாஸ் நம்ம எது என்ஜாய் பண்றோமோ, எது நம்மளுக்கு புடிச்சு நம்ம வந்து 4 பேர்கிட்டயும் அத சொல்றோமோ, ஓகே இவனுக்கு இதுதான் வேணும் போலன்னு சொல்லி நம்மளுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன், தேவையில்லாத சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைடும் ஒர்க் ஆகும், நெகட்டிவ் சைடும் ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்குன்றது நம்ம தான் வந்து நம்மளுடைய லைஃப் சிச்சுவேஷன் பார்த்துட்டு நம்ம வந்து ஆஹ் அதை வந்து ஒரு புரிதலுக்கு கொண்டு வரணும். ஸோ நம்மளுக்கு அது நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்குன்னா ரொம்ப நல்லது. பட் நம்மளோட சுச்சுவேஷன் வந்து சரியில்லாத மாத்தணும்னு நினைக்கிறோம்னா நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ஹிஸ்டரியை வந்து பார்க்கணும். ஸோ நம்ம கிட்ட என்னென்ன மாதிரி யோசனை, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அதுன்றது நம்ம பார்க்கணும். ரெண்டாவது டாபிக் வந்து
பவர் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளோடைய சக்தி. ஸோ இந்த வார்த்தைகள் எப்படி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, ஒரு ஒரு உதாரணத்துக்கு சட்டம் மாதிரி அது. ஸோ இப்போ கோர்ட்ல போனீங்கன்னா ஒரு சட்டம் இருக்கும். ஸோ அவங்க சொல்லுவாங்க, ஓகே இந்த செக்ஷன் 104க்கு படி நீங்க இந்த அபராதம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்றது சொல்லுவாங்க. இல்ல செக்ஷன் 31 அந்த செக்ஷனுக்கு உங்களுக்கு இந்த இந்த தப்பு பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் வந்து ஒரு சட்டம் மாதிரி, அது அது ஒரு லா. அது நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் வந்து நடக்கும். அதுதான் ஒரு சட்டம் மாதிரி ஆயிடும். அதுவும் நீங்க அதை எப்போ ரிப்பீட்டடா நீங்க சொல்றீங்களோ ஒரு விஷயத்த, அது வந்து பர்மனண்டா வந்து மாறிடும். அதுதான் வார்த்தைகளோட சக்தி. இப்போ உதாரணத்துக்கு வந்து அஹ், 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு வந்து டாக்ஸி வந்து ஸ்கூல் பஸ் இல்ல காலேஜ் பஸ் வந்து பிடிக்கணும். ஸோ ஒருத்தருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே நான் வந்து என்னுடைய ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்றது இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு வந்து நான் எப்பவுமே என் ஸ்கூல் பஸ் கரெக்ட் டைம்ல நான் பிடிச்சிருவேன், கரெக்ட் டைம்ல நான் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருவேன் அப்படின்றது இருக்கு. ஸோ 2 பேரும் ஸ்கூல் பஸ் தான் பிடிக்கிறாங்க. பட் ஒருத்தருடைய யோசனைகள் வந்து ஃபெயிலியருக்கு நோக்கி போகுது, ஒருத்தருக்கு வந்து சக்சஸ் நோக்கி போகுது. யார் வந்து கரெக்டான ஒரு விஷயம் எதிர்பார்க்கறாங்களோ, நான் கண்டிப்பா பஸ் பிடிப்பேன் டைமுக்கு அப்படின்ற எதிர்பார்க்கறாங்களோ, அவங்களுக்கு நிறைய தடவை பஸ் கரெக்ட் டைம்ல கிடைக்கும். யார் வந்து எதிர்பார்க்கும் போதே ஸ்கூல் பஸ் மிஸ் ஆயிடும் இன்னைக்கு, அவ்வளவுதான் அவுட்டு, இல்ல அது வரவே வராது, இல்ல போயிடும், அது சீக்கிரம், நான் லேட்டு அப்படின்ற ஒரு தப்பான எண்ணங்கள் இருக்குதோ, அது அடிக்கடி இருக்குதோ, அவங்க நிறைய டைம் வந்து பஸ் வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அதுதான் பேசுறாங்க. நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் வந்து நடக்கும்.